Hello students, welcome back to our channel. Welcome back. நான் உங்கள் பிரகாஷ். பசங்களா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ TNEA அதாவது நம்மளோட தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸோட ஹோல் டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னைக்கு எப்போ என்ன நடக்க போகுது, ரவுண்ட் 1 எப்போ ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், என்ன டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு 1 year நீட் ஜேஇ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்மளோட மதுரை வேதாந்த் லேர்னிங் சென்டர் மட்டும் இல்லாமல் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் எங்கேனாலும் என்ன பண்ண நீங்கள் போய் படிக்கலாம். இந்த வீடியோ கீழே இருக்க என்னோட லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டைரெக்டாக ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. ரைட் நவ் we are going to see the tentative dates என்னென்ன காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்கை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சமாவது என்ன அப்படின்னா மார்க் இருக்கணும். எவ்வளோ மார்க் சார் இருக்கணும்? நீங்கள் 140 130 வரைக்கும் இருந்தால் கூட என்ன பண்ணலாம், கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த காலேஜில் தான் சார் வேணும், ஆனால் என்னோடய மார்க் 150 தான் சார், ஆனால் எனக்கு 195 வச்சுருக்காங்களே சார், அந்த காலேஜில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு காலேஜில் இருக்குது. அங்கே நீங்கள் என்ன அப்படின்னா சேரணும். சேம் டைம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவே கிடையாது, ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கி தரோன்னு உங்களை ஏமாற்றுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க, ரொம்ப 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 கவனம். ஃபார் எக்ஸாம்பிள் SSN, தியாகராஜா இந்த காலேஜ்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவே கிடையாது. அதாவது நீங்கள் மார்க் வச்சுருந்தாதான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, நீங்கள் மார்க் இல்லாமலும் சேரலாம் ஒரு சில காலேஜில் பெரிய கோர்சஸ் எல்லாமே. ஆனால் இந்த மாதிரியான ரெப்யூட்டட் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய காலேஜ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை, பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்க காலேஜ், டொனேஷன் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, மெரிட் மட்டும்தான் வேலை செய்யும். அதெல்லாம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. நான் வாங்கி தரேன்னு சொல்லி யாராவது ஏமாற்றினாலும் ஏமாந்து விடாதீங்க, ஏன்னா நடந்திருக்கு அது எல்லாமே. இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை யூடியூப் சேனலில் சொல்கிறாங்கன்னு தெரில, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் ஸ்டேட் போர்ட் ரிசல்ட் எப்போ வருது? வி ஆல்ரெடி நோ தட் இட் இஸ் கோயிங் டு கம் ஆன் May 6. ரைட்டா, May 6 நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்துடும். சூப்பராக. அடுத்த அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் பார்த்திங்க அப்படின்னா April 27. எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே எப்பயுமே என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். எப்படி சார் அப்ளை பண்ணுறது? அது ஓப்பன் ஆகிடும், ஆனால் நம்ம வி ஹவ் டு வெயிட் இட். ஸோ வி வில் செக் இட், என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டா, அடுத்த TNEA அப்ளிகேஷன் எண்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா June 5. ஒரு 35லேருந்து 40 நாள், ஒரு மாதத்துக்கு மேலே அது எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக June 5 முடிஞ்சிடும். எல்லாமே டென்டேட்டிவ் டேட்டு தான் இது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா TNEA ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ரேங்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ ரேங்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்னென்ன காலேஜெலாம் செட் ஆகும், அப்போ நம்ம ரேங்க்குக்கு இத்தனை காலேஜ் வருது, இந்தந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குது, அப்போ இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், முடிவு பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது என்ன அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதுக்கப்புறம் PWD, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு இவங்களாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் மொதல் கோட்டா ஃபில் ஆகும். ஸோ அவங்க முடிச்சதுக்கப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட நடக்குது. பட் இதுக்கு முன்னாடிலாம் கூட 4 நாள் தான் நடக்கும். ஸோ இந்த தடவை கம்மியாக நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் அந்த ஒருத்தவங்க சீட்டை லாக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3 நாள், அதாவது ஒரு காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு 2 காலேஜ் வர மாதிரி இருக்குது, இந்த காலேஜ்னு ப்ரிஃபேர் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே நம்மளை மண்டையை கழுவுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே, யாராவது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து கவுன்சிலிங் கிடைக்குதுன்னு அங்கே சேர்க்காதீங்க, தவறாக கைட் பண்ணுறது, அங்கே சேர்க்காதீங்க, அதுக்கு மேலே காசு கொடுத்து இங்கே சேருங்க, நம்ம வீட்லேயும் உடனே சேர்ந்துறாங்க. பசங்களை காசு கொடுத்து சேரணும் அப்படின்னா எந்த காலேஜில் சேரணும், அந்த காலேஜுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கே வீடியோ வருது, மறக்காமல் பாருங்கள். நீங்கள் காசு கொடுத்து அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வாங்குறீங்க, அதனால் உங்களுக்கு பயன் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக 10 ரூல்ஸ், ரொம்ப முக்கியமான ரூல்ஸோடு நான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் அந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் எடுங்க. ஸோ அதனால் ஜென்ரல் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னா ஃபெயில் ஆகிருப்பாங்கல்ல, மேபி ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிருக்கலாம், அல்லது ஒரு பாடம் எழுதாமல் இருந்திருக்கலாம் உடல்நல குறைவுனால, அவங்க திருப்பி எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் என்ன அப்படின்னா TNEA அப்ளிகேஷன் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கவுன்சிலிங். அதுக்கப்புறம் SC கோட்டாவில் கொண்டு வந்து SC கோட்டாவில் யாரும் வராங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா August 5 கிட்ட என்ன அப்படின்னா இந்த வருஷம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி ஸ்டார்டட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, மார்க் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். இதை பண்ணலாமா அப்படின்னா, அதாவது என்னோடய மார்க்குக்கு கண்டிப்பாக நான் இந்த காலேஜில் படிக்கணும், அதாவது ஒரு ப்ரைவேட் காலேஜு, ஒரு
பெஸ்ட் காலேஜ் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. அதனால் நான் அங்கே படித்தா எனக்கு பிளேஸ்மெண்ட் உண்டு, அங்கே படித்தா என்னோடய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், ஆனால் என்னோடய மார்க் மட்டும்தான் இல்லை, எங்கள் வீட்லேயும் ஃபீஸை கட்டிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போயே போய் சேர்ந்துடலாம். மார்க்கை வாங்கிட்டு மார்க் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தேவையில்லை. மார்க் வராதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 185க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் தான் அந்த காலேஜ் வாசப்படியிலே கால் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 185 எனக்கு வராது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 160, 170, 150 தான் வரும் எனக்கு ஷுவராக தெரியும். எங்கள் வீட்டில் நிறையா காசு வச்சுருக்காங்க, நான் அப்படி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் இப்போயே போய் அட்மிஷன் போட்டுட்டு வந்துங்க, நிம்மதியாக உட்காந்துடலாம். ஸோ அப்போ ஒரு 4-5 காலேஜ் இருக்குல்ல, அந்த 4-5ல் எதை சூஸ் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பசங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறது, பல லட்சங்கள் செலவு பண்ணுறீங்க, அந்த லட்சங்கள் உங்களுக்கு திருப்பி கிடைக்குமா, அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வருமா, அது எப்படி சூஸ் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் காலேஜ் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம சூஸ் பண்ணாதீங்க, ரைட்டா? ஸோ இன்னும் நிறையா டிஎன்இஏ பற்றின அப்டேட்டோட உங்களுக்காக காத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய பேர் இப்போல்லாம் பார்க்குறது இல்லை, தேவை இல்லையா கெரியர் கைடன்ஸ்? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தேங்க்யூ பசங்களா, பாய்.